ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் லக்ஷ்மி. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வெயிட் லாஸ் ரெசிபியோடு தாங்க வந்திருக்கேன். வெள்ளை பூசணிக்காய் வச்சு ஒரு சூப்பரான அவியல் ரெசிபி. இதை மட்டும் சாப்பிட்டாலுமே நமக்கு வயிறு ஃபுல்லாக இருங்க. எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட கேட்டு சேனல் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், அதில் கடுகு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வெள்ளை பூசணிக்காய் பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை தலையும் சேர்த்து நல்லா அதை வேக விட்டுக்கு போகிறோம். கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து நல்லா வேக விட்டுக்கலாம். நல்லா மசிய வேக விடணும். காரக்குழம்புக்கு ரொம்ப சூப்பரான காம்பினேஷனுங்க. நமக்கு சைடிஷாகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுபோல் நம்ம வெயிட் லாஸ்க்கு உண்மையிலே கரெக்டான ரெசிப்பிங்க. இது நம்ம ஒரே மாதிரி ராகி அந்த மாதிரி சாப்பிட்ருக்கும்போது இது தனியாக நம்ம வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நமக்கு வெயிட் லாஸ் ஆன மாதிரி. இப்போ இதுக்கு மசாலா அரைச்சிடலாம். தேங்காய் பார்த்திங்கன்னா 2 ஸ்லைஸ் நல்லா சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு ஒரே 1 பச்சை மிளகா, நீங்கள் காரம் கொஞ்சம் கூடுதல் வேணும்னா 2 பச்சை மிளகா வச்சுக்கலாம். ஜீரகம் 1 டீஸ்பூன், உளுந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதில் போட்டு நல்ல கலர் மாறுற வரைக்கும் இதை வறுத்து எடுத்துக்கிற போகிறோம். தேங்காய் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் தாங்க. அதில் கொஞ்சம் ஊற்றிட்டு இப்போ நான் வறுக்கும்போது கொஞ்சம் ஊற்றிருக்கேன். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி இருக்கணுங்க. இப்போ பூசணிக்காய் நல்லா வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லாவே மசிஞ்சிருச்சு. மசிகிற அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இந்த அளவு போதுமானது. இப்போ இதில் நம்ம அரைச்ச விழுதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். உப்பு கல் உப்பு தாங்க சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொஞ்சம் போல் தண்ணியும் நம்ம சேர்த்துட்டு கொதிக்க விட்டுட்டு நம்ம இறக்கிற வேண்டியதாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா க்ரீமியாக நல்லா ரிச்சாக இருக்கும். அதுபோல் ராகி அடைக்கெலாம் வச்சு தொட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. காம்பினேஷன் கோதுமை தோசை இது எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷன். இப்போ நம்ம இந்த உளுந்து வேணான்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பதிலாக நம்ம கடைசியாக புளிக்காத தயிர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுவும் நமக்கு க்ரீமியாக நல்லா கிடைக்கும். நான் தயிர் சேர்க்கலை. அதுக்கு பதிலாக உளுந்தை வறுத்து அரைச்சிட்டு சேர்த்துருக்கோம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. க்ரீமி டெக்ஸ்சரான இந்த வெள்ளை பூசணி அவியல். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கான சப்போர்ட்டையும் கொடுங்க. லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.